தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திமுக செய்தி தொடர்பு மாநில துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய ஆண்டாள் பிரியதர்ஷினி. வணக்கம் மேம். வணக்கம் நர்மதா. மேம், நேற்றைய தினம் பார்த்திருப்பீங்க, ராசா அவர்கள் விஜய் அவர்கள் விமர்சித்து திமுக அவர்களை விமர்சித்து பேசியிருந்தார் பல முறை. அண்ட் இந்த முறையும் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி கிழக்குல இன்னும் அந்த பிரச்சார தோரணையே இன்னும் திமுகவை அகைன்ஸ்டாக தான் பேசிட்டு இருக்காரு. நீங்க தான் காரணம், நீங்க தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு. அதுலயும் முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா கவர்ச்சியை வச்சு நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க, நல்லா வருது வாயில அப்படின்னு ஒன்று சொல்ல வந்திருப்பாரு. பட் அப்போ வாய் க்ளோஸ் பண்ணியிருப்பாரு. எப்படி எடுத்துக்கிற ஒரு முதல்வரா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இப்படி ஒரு பேச்சு, இதை எப்படி பாக்குறீங்க? ராசா அவர்களும் பல அந்த விமர்சனத்துக்கு பதிலளிச்சிருந்தார். நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்களுடைய கட்சியை சார்ந்த சகோதரர் ராசா அவர்கள் மிகச்சிறப்பான சவுக்கடியை கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய்க்கு அப்படிங்கறத முதல்ல நான் சொல்ல விரும்புறேன். மிகச்சிறப்பான சவுக்கடி. அதுலயும் செருப்பை எடுத்து டேஷ் டேஷ் டேஷில் முக்கி எடுத்து முகத்தில் அறைந்ததை போல், நம்ம முதலமைச்சர் விஜயோட லாங்குவேஜ்லயே போகணும்னா டேஷ் 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 அதில் முக்கி எடுத்து முகத்தில் அறைவதை போல் ஒரு சவுக்கடியை கொடுத்திருக்கிறார் எங்களுடைய சகோதரர் ராசா அவர்கள். அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியை கொடுத்திருக்கிறது. ஏனென்றால் ஒரு முதலமைச்சர் இவ்வளவு தூரம் தரம் தாழ்ந்து பேச முடியுமா அப்படிங்கறத தமிழ்நாடு விக்கித்து போய் பார்த்ததுமா. அதுல அப்படிதான் நாங்க சொல்ல முடியும். இப்படி கூட பேச முடியுமா, இப்படி கூட தரம் தாழ்ந்து பேச முடியுமா அப்படிங்கிற ஒரு பதைபதைப்போட பார்த்தது. ஏனென்றால் இதுவரைக்கும் இருந்த முதலமைச்சர்கள் எல்லாம் இப்படியான ஒரு மலக்குழியை திறந்ததை போல் செப்டி டேங்க திறந்தா எப்படி ஒரு ஸ்மெல் வரும், அந்த மாதிரியான ஒரு பேச்சை தான் முதலமைச்சர் பதவியை வகிக்கக்கூடிய விஜய் அவர்கள் திருச்சியில் பேசினார் அப்படிங்கிறது முதல்ல நினைவு வச்சுக்கணும். அதை தவிர அவருடைய பேச்சு முழுசா கேட்கும் போது கிராமத்துல எல்லாம் பெண்கள் மாரடிச்சிட்டு புலம்பிக்கிட்டு பிலாக்கணம் பாடுவாங்க. அந்த மாதிரி ஒரு மொழியை தான் அவர் பின்பற்றினார். அந்த மாதிரி ஒரு புகார் சொல்லுவது அல்லது அந்த மாதிரி ஒரு மாரடிச்சிட்டு அழறது, பாருங்க 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 என்ன எல்லாத்துக்கும் பலிகடை ஆக்குறாங்க, நான் தான் விக்டிம் ஆகி நிக்கிறேன் அப்படின்னு தன்னைத்தானே சிலுவையில் அறைந்து கொள்வதை போல் அவர் பேசிக் கொண்டிருந்தார். சிலுவையில் அறையப்படுவதால் அவர் புனிதர் இல்லை, முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதை தவிர நீங்களே சொன்ன மாதிரி ஒரு முதலமைச்சர் இப்படி பேசுவாரா அப்படிங்கறதா எல்லார் மனசுலயும் இருக்கக்கூடிய கேள்வி. நல்லா வருது வாயில அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அடுத்தது கவர்ச்சி என்கின்ற வார்த்தையை பற்றி பேசினார். பொதுவா அவருக்கு ஏன் அந்த நம்பிக்கை இல்லமா? திரை நடிகர்கள், திரை நட்சத்திரங்கள் யாராக இருந்தாலும் சமூகத்தில் அவர்களுக்கென்று ஒரு தனி கவர்ச்சி இருக்கிறது. கவர்ச்சினா ஒரு அட்ராக்ஷன், சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா அவங்கதான் இருப்பாங்க. இவர் மட்டுமல்ல, விஜய் மட்டுமல்ல, ஒரு கவுண்டமணி வந்தாலும் அவர் கவர்ச்சியோடு தான் இருப்பார். ஒரு ஓமக்குச்சி நரசிம்மன் வந்தாலும் அவர் கவர்ச்சியோடு தான் இருப்பார். ஒரு நகைச்சுவை நடிகர் செந்தில் வந்தாலும் அவர் கவர்ச்சியோடு தான் இருப்பார். இப்போது இருக்கக்கூடிய யோகி பாபு வந்தாலும் ஒரு கூட்டத்தில் அவரை கவர்ச்சிகரமாகத்தான் நினைப்பார்கள் மக்கள். கவர்ச்சி என்பது உடல் சார்ந்தது இல்லை. அவர் நம்முடைய முதல்வர் பெண்களை மையப்படுத்தி அந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு சிலுக்கு ஸ்மிதாவை போல் தன்னை நினைத்துக் கொள்கிறார்கள் மக்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு சொல்லாம விட்டார். ஆனால் நான் இதை சொல்ல விரும்புறேன். ஒரு ஓமக்குச்சி நரசிம்மன், ஒரு கவுண்டமணி, ஒரு வடிவேலு ஐயா அல்லது ஒரு இப்போ உள்ள ஒரு யோகி பாபு, இவர்களை போன்றவர்கள் வந்தால் எப்படி ஒரு கவர்ச்சி இருக்குமோ அதை போன்ற கவர்ச்சியை தான் மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் திரை நடிகர்களை பற்றி. அவருக்கு தான் ஒரு திரை நட்சத்திரம், தன்னிடம் இந்த மாதிரி ஒரு கரிஸ்மா இருக்கும், ஒரு கவர்ச்சி இருக்கும், மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்கிற அந்த நம்பிக்கை கூட இல்லையா? எப்படி இவரால் ஒரு திரை நடிகராக இருக்க முடிகிறது? ஒரு சூப்பர் ஸ்டார் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறார். உச்சபட்ச சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு. அப்ப அவருக்கு அந்த கவர்ச்சி இருக்கு, மக்களை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குங்கிறது உண்மைதானே? அதைத்தானே நாங்க சொல்றோம். அதற்கான வார்த்தை தானே அது கவர்ச்சிங்கிறது. ஈர்க்கக்கூடிய தன்மை தானே கவர்ச்சி. அந்த நம்பிக்கை கூட இல்ல அவருக்கு. அதை தவிர எத்தனை விதமா பிலாக்கணம் பாடிட்டு இருந்தார். பெண்கள் பொதுவாக கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இப்படித்தான் மாரடிச்சுட்டு அழுவாங்க. அந்த மாதிரி ஒரு அழுகை தான் இவரிடம் இருக்கிறது. திரும்ப திரும்ப ஒண்ணு நீங்க பண்ணணும் நர்மதா, ஊடகவியலாளர்கள் எல்லாம் சேர்ந்து, இவர் இன்னமும் கும்பகர்ண தூக்கம் தூங்கி கொண்டிருக்கிறார், எல்லாரும் சேர்ந்து உலுக்கி எழுப்புங்க. எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, நீங்க தான் முதலமைச்சரா பதவியேற்றிருக்கீங்க, இன்னமும் இந்த டிஎம்கே வர்சஸ் டிவிகே, இது தீய சக்தி, நாங்கள் தூய சக்தி
பயன்படுத்தி இந்த மாதிரி தேர்தல் பரப்புரையை நிறுத்துங்க. ஒரு முதலமைச்சரா இவருக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் இவர்தான் முதலமைச்சர். அந்த 65% மக்களுக்கும் இவர்தான் முதலமைச்சர். அவர்களுக்கு நம்பிக்கை தருவதை போல் இவர் ஏதாவது பேச வேண்டும். ஏற்கனவே எங்களுடைய தலைவர் முன்னாள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டை மிக உச்சபட்ச உயரத்தில் கொண்டு நிறுத்தி விட்டிருக்கிறார். அந்த உயரத்திலிருந்து சரிந்து விழாமல் தமிழ்நாடு இருப்பதற்கு நான் என்ன செய்ய போகிறேன், அதை பேச சொல்லுங்க. அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப தன்னை ஒரு விக்டிமாக பிளேம் பண்ணி கொண்டு மற்றவர்கள் மீது குறை சொல்லுவதை நிறுத்த வேண்டும். அதை தவிர அல்லு சில்லு அப்படின்னாரு. இதெல்லாம் என்னமா வார்த்தை? 4ஆம் தர பேச்சாளர் கூட இப்படியான வார்த்தைகளை பேச மாட்டாரு. எப்படி இத சொல்றாருன்னு நினைக்கிறீங்க? ஆல்ரெடி அதிமுகல 4 பேர் ராஜினாமா பண்ணி தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ, அல்லு சில்லு மற்றும் பலர் அப்படின்னு இன்னுமே சொல்லிட்டு இருக்காரு. இது எப்படி எடுத்துக்கிறது? இத நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அல்லு சில்லு காலில் விழுந்து மண்டியிட்டு அவர்களிடம் பிச்சை கேட்டு மடிப்பிச்சை கேட்டு தன்னுடைய பதவியை தக்க வைத்திருக்கிறார். இவர் இன்னும் பெரும்பான்மை பெறவில்லை. முதல்ல அதை நினைவில் வச்சுக்க சொல்லுங்க. இந்த அல்லு சில்லுகள் கொடுக்கின்ற ஆதரவில் தான் இவர் தன்னுடைய பதவியை தக்க வைத்திருக்கிறார். முதல்வர் நாற்காலியை தக்க வைத்திருக்கிறார். இன்னும் கொஞ்சம் எனக்கு போட்டிருந்தீங்கன்னா நான் இப்படி போய் அவங்க வீட்டு வாசல்ல நின்று பிச்சை எடுத்திருக்க வேண்டாம்னு சொல்றாருல்ல. அப்ப நீங்கள் அவர்கள் வீட்டிற்கு போய் பிச்சை எடுத்தீர்கள். அவர்கள் பெருந்தன்மையாக போட்ட பிச்சையால் தான் உங்களுடைய பதவி நிலைத்திருக்கிறது. அந்த அல்லு செல்லுகளால் தான் நீங்கள் இப்போது முதல்வராக நிற்கிறீர்கள். உங்களுக்கான பாதுகாப்பு கிடைக்கிறது, உங்களுக்கான பதவிக்கான பெருமை எல்லாம் கிடைக்கிறது. அத முதல்ல நினைவுல வச்சுக்க சொல்லுங்க. அல்லு செல்லுகள் என்பவர்கள் ஒதுக்கப்பட முடியாதவர்கள். அவர்கள் கொடுக்கின்ற ஆதரவு தான் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு என்று நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி அல்லு செல்லுகள் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு எதுக்கு நீங்க சோஃபாவோட போய் உட்கார்றீங்க? அவங்க வீட்டுல சேர் கிடையாதா நீங்க போய் உட்கார்றதுக்கு? எதுக்கு சோஃபாவோட போய் உட்கார்றீங்க போறீங்க? எதுக்கு 25 பூச்செண்டு வாங்கிட்டு போனீங்க? எதற்காக இதையெல்லாம் செய்தீர்கள்? அந்த அதிமுகவிற்குள் ஒரு குழப்படியை உண்டாக்கி அவர்களை 2ஆக பிரித்து அவர்களை இல்லாமலாக்கி அவர்களுக்கு தூபம் போட்டு கேரட்டை காட்டி குதிரையை ஓட வைக்கிற மாதிரி உங்களுக்கு நான் மந்திரி பதவி கொடுக்கிறேன், உங்களுக்கு ஆணையர் பதவி கொடுக்கிறேன், உங்களுக்கு ஒன்றிய தலைவர் பதவி கொடுக்கிறேன், அப்படி இப்படின்னு ஆசை வார்த்தை காட்டி அவர்களிடமும் பிரிவினையை உருவாக்கி அவர்களை எடப்பாடி அவர்களை எதிர்க்க வைத்தீர்கள் இல்லையா? அது எவ்வளவு பெரிய தப்பு. அங்கே ஒரு உள்ளடி வேலையை செய்தது இவர் தானே. அப்ப அல்லு சில்லு அவர்கள் இல்லை, இவர்தான். மற்றும் சிலரும் இவர்தான். அந்த மற்றும் சிலர் யாருன்னா ஊழல் செய்து தன்னுடைய பதவியை தக்க வைத்திருப்பவர், குதிரை பேரம் செய்து தன்னுடைய பதவியை தக்க வைத்திருப்பவர், சோஃபாக்கள் மூலம் தன்னுடைய பதவியை தக்க வைத்திருப்பவர். அந்த சோஃபாவுக்கு பதில் சொன்னாரா நேத்து? இல்ல. எதற்காக பூச்செண்டு வாங்கிட்டு போய் நின்னீங்க? எதற்காக நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடியை போய் சந்திக்கவில்லை? அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்த எடப்பாடியை சந்திக்காமல் பிரிவினை பேசிய இன்னொரு குரூப்பை போய் எதுக்கு சந்திச்சீங்க? அப்போ அவர்கள் அல்லு சில்லு இல்லை, நீங்கள் தான் அல்லு சில்லு. யாருடா எனக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு ஏங்கிக்கிட்டு கிடந்தவர் நீங்கள். எத்தனை முறை ராஜ்பவனுக்கும் லோக் பவனுக்கும் வீட்டுக்குமாக அலைஞ்சிட்டு இருந்தீங்க. எத்தனை முறை யூ-டர்ன் போட்டு போயிட்டு வந்தீங்க. அதையெல்லாம் மக்கள் மறந்துட்டாங்களா? 20 நாள் தான் ஆச்சு. மக்கள் மறக்கல அந்த டிராமா எதையுமே. அப்போ நீங்கள் தான் 1 நம்பர் அல்லு சில்லு, நீங்கள் தான் 1 நம்பர் ஊழல்வாதி, நீங்கள் தான் 1 நம்பர் சோஃபா மேனுபேக்சரர், நீங்கள் தான் 1 நம்பர் வாஷிங் மிஷின், நீங்கள் தான் 1 நம்பர் இந்த மாதிரியான தவறான கொள்கைகள் பிரிவினைவாதம் பேசுபவர்களை சேர்த்துக் கொள்பவர். அவர்கள் மூலமாக தங்களுக்கு ஆதரவு கிடைக்காதா, தான் பெரும்பான்மை பெற்றுவிட முடியாதா என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர், முதலமைச்சர் நாற்காலிக்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்ங்கிறதா இந்த அல்லு சில்லு. ஓகேவா. இன்னொன்னு சொல்லியிருந்தாரு ராசா அவர்கள். என்ன பாடி லாங்குவேஜ் அது? பிரச்சாரம்ல நீங்க எப்படி பேசுனீங்களோ, அதே தான் ஆஃப்டர் நீங்க சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் அதே தான் பேசுறீங்க. உதயநிதி எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அசெம்பிளில பேசும்போது, என்னமே பேசாம அமைதியா இருந்த நீங்க, இப்போ இப்படி பேசிட்டு இருக்கீங்க. ஒரு பிரஸ் மீட் பண்றதுக்கு உங்களுக்கு தைரியமே இல்லையா? அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ நீங்க எப்படி அத பார்க்குறீங்க? பிரஸ் மீட்டுங்கிறது எல்லா தலைவர்களும் ஏதோ ஒரு இடத்துல குடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இவரு குடுக்கவே இல்ல அப்படிங்கிறப்போ எப்படி அத பார்த்துக்கிறது? அப்போ ஊடகவியலாளர்களை, செய்தியாளர்களை அல்லது பத்திரிகை துறையை இவர் கிள்ளுக்கிரையாக நினைக்கிறார் முதலமைச்சர். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுப்பதில்லை. உங்கள்கிட்ட நான் போய் பதில் சொல்லணுமா அப்படிங்கிற ஒரு தோரணை இருக்கு பாத்தீங்களா? நான் எல்லாரையும் விட உயர்வானவன், எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் என்னுடைய ரசிகர்களை, என்னுடைய
ரசிகர் குஞ்சுகளை காப்பாற்ற வந்த தேவதூதன் என்கின்ற அந்த தோரணை தான் இருக்கிறதை தவிர தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்பில் இருப்பவர் அப்படிங்கிற உணர்வே இல்லை. அதே மாதிரி எங்களுடைய சகோதரர் ராசா சொன்னதை போல் அந்த பாடி லாங்குவேஜ், என்ன ஒரு தெனாவெட்டு, என்ன ஒரு திமிர், என்ன ஒரு ஆணவம். பணியுமாம் என்றும் பெருமை என்று திருவள்ளுவர் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அதை கொஞ்சம் இவர் படிச்சிருந்தார் ஸ்கூல்ல அப்படின்னா, திருக்குறளை கொஞ்சம் படிச்சிருந்தாருன்னா, திருக்குறள் புத்தகத்தை புரட்டி பார்த்திருந்தாருன்னா இதெல்லாம் தெரியும். ஒரு உயர்ந்த பதவிக்கு செல்லும் போது எப்படி தன்மையாக இருக்க வேண்டும், பணிவாக இருக்க வேண்டும் அப்படின்னு. அது இல்லாம தன்னுடைய ரசிகர்களை உசுப்பி விடுறது மாதிரி என்ன ஒரு தவறான மொழி, தவறான உடல் மொழி. இந்த உடல் மொழி, இந்த வீராவேசம், இந்த உணர்ச்சி பெருக்கு, இந்த தொண்டை கிழிய கத்துறது, இதெல்லாம் சட்டமன்றத்துல எலி குஞ்சு மாதிரி உட்கார்ந்து இருந்தாருல்ல, அப்ப எங்க போச்சு? ஏனென்றால் சட்டமன்றத்தில் இருப்பவர்கள் சிங்கங்கள். அங்கே அவர்களை எதிர்கொள்ள திராணி இல்லாத எலி குஞ்சாக விஜய் இருக்கிறார் சட்டமன்றத்தில். ஆனால் இந்த பொதுக்கூட்டத்தில் அங்க எதிர்பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் எலி குஞ்சுகள், இவருடைய ரசிகர்கள் என்கின்ற எலி குஞ்சுகள். அங்கே இவர் சிங்கம் போல கர்ஜிக்கிறார். இந்த சிங்கம் கூட உள்ளே பேப்பர் அடைத்த சிங்கம், வைக்கோல் அடைத்த சிங்கம். வைக்கோல் பொம்மை இருக்குல்ல கிராமத்துல, அந்த வயல்வெளியில எல்லாம், அந்த மாதிரி வைக்கோல் பொம்மையாக இவர் நின்று கத்தி கொண்டிருக்கிறார். இவருக்கு அங்கே மேடையில் உதவுவது அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட். ஆனால் சட்டமன்றத்தில் இவர் உடனடியாக பதில் சொல்ல வேண்டும். வேணும்னா இன்னொன்னு பண்ணலாம், ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரையும் ஏதாவது சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வைத்து இவர் உள்ளே கூட்டிட்டு வந்துட்டாருன்னா, அப்பப்போ ஸ்கிரிப்ட் எழுதி இவருக்கு பாஸ் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த பரீட்சையில எல்லாம் பிட்ட எழுதி பார்த்து எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பிட்ட வாங்கி இவர் அந்த சட்டமன்றத்துல கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். எப்படி வாய் அடைச்சு போய் உட்கார்ந்து இருந்தார். இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி வாய் அடைச்சு, வாய் பேச திராணி இல்லாமல் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல தெரியாமல், இனிமேயும் ரீல்ஸ் ஆட்சி நடத்தாதீங்க, ரியல் ஆட்சி நடத்துங்கன்னு சொல்லிட்டு தானே வெளிநடப்பு செய்தார் எங்களுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதற்கே பதில் சொல்ல தெரியாம ஓடி போய் வீட்டுல உட்கார்ந்து ட்வீட் பண்ணிட்டு இப்ப மேடை ஏறி வீரவசனம் பேசுறாரா? இதுவும் யாரோ எழுதி கொடுத்த வசனம். இந்த இடத்துல பாஸ் விடுங்க, இந்த இடத்துல சும்மா இருங்க, இந்த இடத்துல அமைதியா இருங்க அப்படின்னு. அதை கேட்டார் போல் நடிச்சிட்டு இருக்காரு. நேத்து அவர் செய்தது, மேடையில் செய்தது ஒரு ஷார்ட் தான், ஒரு சினிமா படப்பிடிப்பு. அங்க எதிரில இருந்து இயக்குனர் சொல்லிட்டு இருந்தாருன்னா, நீங்க கொஞ்சம் கூடுதலா இமோஷனை சேர்த்துக்கோங்க, இங்க கொஞ்சம் தொண்டை புடைக்கட்டும், இங்க கொஞ்சம் கண்ணு விரியட்டும் அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்தத செய்திருக்காரே தவிர, ஒரு தூர்ந்து போன சக்திங்கிற வார்த்தை கூட மறந்து போய் உடனே பேப்பர் எடுத்து தடவரா இருப்பாருங்க. எங்க இருக்கு அந்த வார்த்தை அப்படின்னு. அந்த அளவுக்கு எதையுமே சொந்தமாக ஒரு நேர்காணல்ல நாம கூட, நீங்க நேரடியா கேள்வி கேக்குறீங்க, நான் நேரடியா பதில் சொல்றேன், இந்த அளவுக்கு கூட பேச தெரியாத ஒருத்தர், சொந்தமாக வார்த்தைகளை சொல்ல தெரியல, 50 வயசுக்கு வளர்ந்து நிக்கிறாருன்னா இவர் அறிவும் வளரணும், ஆளும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சின்னு பட்டுக்கோட்டையார் சொல்லிட்டு போயிட்டார். அப்படி வளர்ச்சியே இல்லாமல் எப்போதுமே எடுப்பார் கைப்பிள்ளையாக, ஒரு கிளிப்பிள்ளை மாதிரி எழுதி கொடுத்த வசனத்தை பேசுவதை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்ற ஒருவரை முதலமைச்சராக நாம் பெற்றிருக்கிறோம். மிகவும் தலைகுனிவான விஷயம், வெட்கக்கேடான விஷயம். அவர் பேச வேண்டியது நேற்று நீட், அதில் எப்படிப்பட்ட குளறுபடிகள் நடந்தன, திரும்பவும் ரீ எக்ஸாம் நடத்துறாங்கன்னா இது எவ்வளவு பெரிய துரோகம் அந்த மாணவர்களுக்கு, அதை பத்தி சொல்லியிருக்கணும். அப்புறம் மின்சார தட்டுப்பாடு. அண்ட் கர்நாடகாவை சேர்ந்த முதல்வரான டி.கே. சிவக்குமார் அவர்களும் சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு இந்த மேகதாது அணை பிரச்சனை இல்லை, திமுக தலைவர் ஸ்டாலின் இருந்தாதான் பிரச்சனை, இப்போதைக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத சொல்றதை எப்படி எடுத்துக்கிறது? அப்போ விஜய் வந்து அவங்க ஒரு பொருட்டாவே மதிக்கலையா? விஜய் இருக்கிறதுலாம் எங்களுக்கு துசுப்பி அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. சோ அதை எப்படி எடுத்துக்கிறது? ஆமா, அதேதான். இவர் விஜய் எல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்ல, நாங்க லெப்ட்ல ஹேண்டில் பண்ணிடுவோம், லெப்ட்ல டீல் பண்ணுவோம். ஏன்னா இவரெல்லாம் எலி குஞ்சுமா, எதிர்ப்பு குரலை எழுப்ப மாட்டார். ஆனால் எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு சிங்கம். தமிழ்நாட்டின் உரிமைகள் என்றால் முதலில் சிலிர்த்து நின்று நம்முடைய உரிமைகளை பெற்றுக் கொடுக்கின்ற வீரம், தீரம், துணிச்சல், தெளிவு, அரசியல் சாதுரியம் எல்லாமே எங்களுடைய தலைவருக்கு உண்டு. அதனால் அவரை எதிர்கொள்வதுதான் எங்களுக்கு கஷ்டமே தவிர, இந்த எலிக்குஞ்சாக இருக்கக்கூடிய எந்த விதமான தனிப்பட்ட கொள்கையும் இல்லாத, தமிழ்நாட்டின் நலன் மீது கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத
ஒருவராக இருக்கக்கூடிய திரை கவர்ச்சியை மட்டுமே மூலதனமாக வைத்து தன்னை வெற்றி பெற வைத்திருக்கின்ற ஒரு விஜயை எங்களால் ஈஸியாக சமாளித்து விட முடியும். எங்களுக்கு அவர் ஒரு பொருட்டே இல்லை. ஏனென்றால் அவர் எதிர்ப்பு குரல் எழுப்பவே மாட்டார். மேகதாட்டு விஷயம்னா என்னங்கிறதே விஜய்க்கு புரியாது. அவரிடம் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் புரியுமா அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. அவர் மும்மொழி கொள்கை, அதற்கான பதிலை கொடுங்கள் என்று ஒன்றியம் நெருக்குகிறது. அதற்கும் இவர்கள் சொல்லவில்லை. அப்புறம் லோக் பவன்ல திருவள்ளுவருக்கென்று தனியாக ஒரு விழாவை கொண்டாடுகிறார்கள். திருவள்ளுவர் திருநாள் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இப்ப என்ன திருவள்ளுவர் திருநாள் வந்தது? வைகாசி விசாகம், இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் என்று அவரை எதற்காக நீங்கள் சனாதன கூண்டுக்குள் அடைக்கிறீர்கள்? அவருக்கு எதற்காக காவி சாயம் பூசுகிறீர்கள்? அவர் உலக பொதுமறையை கொடுத்தவர். இந்த மாதிரி சனாதனம், இந்த மாதிரி காவி, இந்த மாதிரியான தெய்வ சிந்தனை எதுவுமே இல்லாத ஒரு பொதுவானவர், உலக பொதுமறையை கொடுத்தவர், அப்படிங்கிற தமிழ் வேதத்தை கொடுத்தவர், தமிழ் பொதுமறையை கொடுத்தவர் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் கூட இல்லாம அன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டு அமைச்சர் சொல்கிறார், திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசிட்டாங்களே அப்படின்னா அப்புறம் பதில் சொல்றேன். எங்க எப்போ பதில் சொல்வீங்க? வீட்டுக்கு போய் ஹோம்ஒர்க் மாதிரி எல்லா புக்கையும் புரட்டி பார்த்து என்ன பதில் சொல்லலாம்னு யோசிச்சு சொல்வீங்களா? இதுதான் உங்களுடைய திராணியா? இதுதான் உங்களுடைய வல்லமையா? இதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார்களா? அவருக்கு வாக்களித்த 35% பேர் இதற்காகத்தான் வாக்களித்தார்களா? தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை என்றால் இந்த 35% பேருக்கும் அந்த பிரச்சனை வரும். அதனால இவர்கள் எல்லோருக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். ஆனால் கர்நாடகாவின் முதலமைச்சர் DK சிவகுமார் அவர்கள் சொல்லி இருப்பது மிகச்சரி. நாங்கள் விஜயை ஒரு பொருட்டாக மதிக்கவே இல்லை. லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவோம். ஏனென்றால் தமிழ்நாட்டு உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய வல்லமை முதலமைச்சர் விஜயிடம் இல்லை என்பதை அவர் புரிந்து வைத்திருக்கிறார். அதற்கேற்றாற் போல்தான் இவரும் எலிக்குஞ்சாக அமைதியாக அடங்கி ஒடுங்கி உட்கார்ந்திருக்கிறார். நிச்சயமாக மேம். எங்கள் நேயர்களுக்கு பல்வேறு தகவலை ஷேர் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் மேம். மிக்க நன்றி மேம். நன்றிப்பா. நன்றி. நன்றி.